ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பாஸ்ட் 2 வீடியோஸ்ல 2 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அதுக்கான 3rd ஸ்டெப் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்ன்றது ரொம்ப டஃப்பானது, அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு தெரியல. ஏன்னா நானும் கொஞ்சம் அனாலிசிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரோ அதுல இருந்து எப்படி ப்ரோ வெளியே வர்றது? அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு உண்டான 3rd ஸ்டெப் வந்து காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். அதாவது காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங், இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்க. அது எங்கன்றதையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது என்னன்றத சொல்லுங்க ப்ரோ. நம்மளுடைய பெர்செப்ஷனை வந்து ஷிஃப்ட் பண்றது ஒரு இடத்துல. பெர்செப்ஷன்னா ப்ரோ நம்மளுடைய கண்ணோட்டம். இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து அணுகிறோம். இப்ப நம்மளுடைய பாஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்த உடனே அது வந்து நமக்கு பெருசா தோணும். அதை நம்ம பெருசா பார்த்த உடனே நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய அமிக்டாலான்ற பகுதி அலற ஆரம்பிக்கும். அது அலற ஆரம்பிக்கும் போது குளூட்டமேட்ன்ற ஒரு சிக்னலை வந்து கொடுக்கும் ஹைப்போதாலமஸுக்கு. அதுவும் மூளையில இருக்கக்கூடிய பகுதி தான். ஹைப்போதாலமஸ் வந்து சிஆர்ஹெச் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரந்து அது பெட்டுவட்டரி கிளாண்டுக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் பெட்டுவட்டரி கிளாண்ட் வந்து அந்த ஒரு சிக்னல் கிடைச்ச உடனே ஏடிசிஹெச் அப்படின்ற இன்னொரு ஹார்மோனை சுரந்து அதை நம்மளுடைய கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினலின் அதுக்கு வந்து அனுப்பிடும். அதுக்கப்புறம் தான் அட்ரினலின்ல இருந்து கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்ஸ் ஆனது வரும். இந்த ஹார்மோன்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குது. இப்ப நமக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே நம்மளுடைய மைண்ட் வந்து எப்படி ஆகுதுன்னா ஃபியருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதாவது ஆபீஸ்ல வந்து புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறது, அந்த வேலை கிடைக்கிறது, அந்த வேலை வந்து பெருசா இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி முடிக்க போறோம். இந்த அமிக்டாலா வந்து எப்ப அலறணும்னா நம்மள நாய் துரத்தும் போதோ ஒரு பாம்பை பார்க்கும் போதோ அப்பதான் அலறணும். அப்ப நம்ம பயந்தா வேற விஷயம். ஆனா இந்த வேலைக்கு நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். அப்பயும் அந்த அமிக்டாலா தான் ரீசன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் இந்த வேலைக்கு மட்டும் கிடையாது, உடல் உழைப்புக்கும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 50 மூட்டை தான் இன்னைக்கு வேலைன்னு நினைக்கும் போது 100 மூட்டையை தூக்கணும்னா நமக்கு எப்படி தோணும்? 100 மூட்டை தூக்கணும்னு நம்ம ஆச்சரியப்படும் போது அல்லது அதிர்ச்சி அடையும் போது நம்மளுடைய அமிக்டாலா வந்து இந்த அலற ஆரம்பிச்சு நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து சுரந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல தள்ளிடும். இப்ப இது வந்து முதல்ல நடக்கிறது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்ஸை வந்து சின்னதா மாத்துறது, மைக்ரோ கோல்ஸ். அதாவது சின்ன கோல் இதான் இவ்வளவுதான், இந்த டயத்துக்குள்ள இது பண்ணணும் அந்த மாதிரி மைக்ரோ கோல்ஸா மாத்துறது. அதாவது இதுதான் நான் சொன்னேன் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். கோவத்தை ஹேண்டில் பண்ற அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இங்க கேட்ட மாதிரி இருக்கு. உங்களை யாராவது ட்ரிகர் பண்ணும்போது அவங்களுடைய நிலைமையில இருந்து யோசிக்கலாம், அவங்க நம்ம திட்டாங்கன்னு சொல்லி கோவப்படாமன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுல எப்படி காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்னாலே நம்மளுடைய மனசை மாத்தி வேறு விதமா அணுகிறது ஒரு விஷயத்த. அதுதான் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். அப்ப இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 20 பேஜ் இருக்குன்னு வைங்க. அந்த 20 பேஜஸ் முடிக்கணுமான்னு பயப்படாம அடுத்த 1 மணி நேரத்துல இந்த ஒரு 3 அல்லது 4 பேஜஸ் மட்டும் முடிக்கணும். இப்படி ஹேண்டில் பண்றது 1 ஹவருக்கு 2 to 3 பேஜஸ் நம்ம ஷார்ட்டா பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து மைக்ரோ கோல்ஸ் வச்சுக்கும் போது ஒவ்வொரு கோலையும் முடிக்கும் போது கரெக்டா 1 மணி நேரத்துல அந்த 3 பேஜ் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் நம்ம முடிச்சிட்டோம்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இன்னும் இவ்வளவுதான் இருக்கு, கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் வந்து சொல்யூஷன். நம்ம வந்து வேறு விதமா நம்மளுடைய கண்ணோட்டத்தை கொண்டு போறோம். சோ அதான் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். ப்ரோ இதை எப்படி ப்ரோ நம்புறது? இதை எப்படி நம்புறதுன்னா இப்ப நீங்க வந்து இப்படி மைக்ரோ கோல்ஸ் வச்சுக்கும் போது உதாரணத்துக்கு 1 மணி நேரத்துல 3 பேஜ் அதை முடிச்சிருவோம். அல்லது 1 மணி நேரத்துல அந்த 100 மூட்டையில ஒரு 20 மூட்டை முடிச்சிடலாம். இந்த மாதிரி நினைச்சு அதை பண்ணி முடிச்ச உடனே நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா அப்படின்ற ஒரு பகுதி, அங்க இருந்து டோபமின் அப்படின்ற ஹார்மோன் கெமிக்கல் வந்து சுரக்கும். அந்த கெமிக்கல் வந்து மெசோலிம்பிக் பாத்வே அப்படின்னு சொல்லி ஒரு பாதை இருக்கு நம்மளுடைய மூளையில. அது வழியா வந்து நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸ் அப்படின்ற இடத்த சென்றடையும். அப்ப நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி, நம்ம பண்ணி முடிச்சோம் நம்ம வேலையா அப்படின்ற அந்த திருப்தி கிடைக்கும். அப்ப என்ன நடக்கும்னா அடுத்த வேலையை இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற தூண்டுதல் கிடைக்கும். அப்ப வேகமாவே நம்மளால வந்து அடுத்தடுத்து வேலையை முடிக்க முடியும். அப்ப ஒரு வேலை நமக்கு கிடைச்சா அந்த வேலையை இவ்வளவுதான் அப்படி இவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்க்காம இதுல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை நான் இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும், நம்ம எடுத்துக்கிற விதம்லதான் இருக்கு. அதை நம்ம சின்னதா பண்ணும்போது நமக்கு உத்வேகமும் கிடைக்கும், அதே சமயம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகவும் மாட்டோம், வேலையும் முடிஞ்சிரும். ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்ல இருந்து தப்பிக்க முடியும். ஆக்குபேஷனல் பர்ன் அவுட்ல
இருந்து வெளியே வர்றதுக்கான தேர்ட் ஸ்டெப்பை இந்த வீடியோல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பாஸ்ட் 2 வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. இன்னும் 2 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதெல்லாம் அடுத்து வர்ற வீடியோஸ்ல வரும். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இல்லப்பா இது எனக்கு செட் ஆகல அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோலயோ இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவோ எடுத்து போடுவோம். ஸோ தேங்க்யூ.